வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு நமக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. இது 119வது வாரம் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். அங்கே நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட்டுடைய நியூஸ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய நியூஸஸ் கிடையாது. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா எம்பரர் ஸ்டேட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது ஒரு பெரிய நியூஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. யூஎஸ் ரிலேட்டட் நியூஸ். கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. நாளைக்கு பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நியூசிலாண்டோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. வியாழக்கிழமை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. கேடோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நாளைக்கு இருக்கு. ஓகே, யூஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா பெரிய நியூஸஸ் கிடையாது. இந்த வீக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மைல்டான இன்டர்மீடியேட் நியூஸ் தான் இருக்கு. இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாம். ஏன்னா நியூஸஸ் இல்லாதனால அந்த ஒரு சின்ன நியூஸ்க்கு கூட ரியாக்ட் ஆகும் மார்க்கெட் டென்ஷன் இருந்தால். பட் கேண்டில்ஸ் நம்ம மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரெச்சஸ் பார்க்கும்போது அங்கே ஒன்றும் பெரிய லெவலில் மார்க்கெட் ஃபார்மேஷன் இல்லை, அரெஸ்ட் ஆகி தான் நிற்குது. அது வந்து நம்ம டாலர் இண்டெக்ஸில் பார்க்கலாம். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நாளைக்கு அப்புறம் மார்க்கெட் பெரிய லெவலில் இருக்காது. ஃப்ரைடே மார்க்கெட்டில் குட் ஃப்ரைடேங்கிறதுனால பெரிய லெவலில் நியூஸஸ் நியூஸஸ் எதுவுமே கிடையாது. அதனால பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, சின்ன மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். அடுத்த வாரம் இதே மாதிரி கொஞ்சம் மைல்ட் நியூஸஸ் தான் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஏப்ரல் 28 தான் நமக்கு வந்து மார்க்கெட்டுடைய ஸ்பீட் டேட்டா ரிலேட்டட் ஸ்பீட் நியூஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு லைவ்ல நம்ம வந்து என்னெல்லாம் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மறக்காம நீங்கள் கலந்துக்க விருப்பப்பட்டால் கலந்துக்குங்க. டெலகிராமில் லிங்க் வரும், அப்டேட் வரும் நாளைக்கு மதியம். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் இருக்குங்க. ஓகே, மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ப்ரைஸ் இதெல்லாம் ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் தான். ஓகேங்களா, இதுதான் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவல்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சப்ஸ்டைன் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அப்படி மேலே ஏறி ஒரு ஒன் மோர் ஃபால் கொடுத்துட்டு அப்புறம் வேணால் மார்க்கெட் இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சருக்குள்ளே போக சான்சஸ் இருக்கும். பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இங்கேருந்து ரேலி ஆகாது. கீழே கிட்டத்தட்ட 96 லெவலை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணணும். ஸோ இங்கே ஒருவேளை மார்க்கெட் மேலே ஏறினால் திருப்பி அதோடைய ட்ராப் அப்படிங்கிறது இந்த 96 ஆர் 94 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு, ஏன்னா அதுக்கு கீழே கூட வரலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் லெவலாக எதிர்பார்க்கறது இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் வேணால் மார்க்கெட் ஃபால் இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இவ்வளோ தூரம் வருமா அப்படின்னா ரொம்ப கடினம். அதுக்கு முன்னாடி 96லேருந்து 94க்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இப்போ இருக்கிறதும் சப்போர்ட் லெவல் தான். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் பை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு லாங்கான கரெக்ஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ இந்த இடத்துல இப்போ டேல இருக்கக்கூடிய அந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் சப்ஸ்டைன் ஆகி நிற்குது. நேற்றும் நிற்குது. இன்னைக்கு கொஞ்சம் நடந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்குள்ளே தான் ஒரு 180 மார்க்கெட் இந்த லோ 99 தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சப்ஸ்டைன் ஆகும். சப்ஸ்டைன் ஆயிடுச்சு இன்னைக்கு நாளைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து இதை தாண்ட முடியாமல் இங்கேயே நிற்கிது அப்படின்னா கரெக்ஷன் எதிர்பார்த்துட்டு ட்ராப் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பை போக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். எந்த ஒரு செட்டப்பும் இங்கே ஃபார்ம் ஆகலை. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வரலாம். இங்கே வரும்போது எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ராப் அப்படிங்கிறது ட்ரெண்டிங் ட்ராப் அப்படின்னு வரும். டைரக்டாக மார்க்கெட் போகாது. இந்த மாதிரி மல்டிபிள் ஜிக்ஜாக்ஸ் கொடுத்துட்டு தான் போகும் ப்ரைஸ். ஏன்னா நம்ம வீக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற 74 வந்திருந்தாலும் ஃபால் தான் எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய லாங் கேண்டில் வந்தனால இது என்ன ஆக்டிவேட்லாம் ஆகலை. இந்த இடத்துல சப்போர்ட் பெருசாலாம் ஆக்டிவேட் ஆகலை. ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கும் கீழே இறங்கின மார்க்கெட் இப்போ ஒரே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல மார்க்கெட் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறனால இது பிரேக் பண்ணாலும் இது ஃபேக் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்.
ஏற்கனவே மார்க்கெட் ஒரு முறை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி இதே இடத்துல மேக்ஸிமம் கேண்டில்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் திருப்பி ப்ரைஸ் திடீர்னு பிரேக் ஆகிட்டு உள்ளுக்குள்ள வந்தா இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு, இன்னும் சப்போர்ட் கிரியேட் ஆகலன்னு. ஏன்னா ஒரே ஃபோர்ஸ் போன மார்க்கெட் இங்கிருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு ஃபோர்ஸ் போன மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகி தான் நின்றுட்டு இருக்கு. அப்போ இந்த ஹைஸ்க்கெலாம் மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாதான் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம் ரேலி. அப்பயும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் போகும், அந்த கரெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னும் மார்க்கெட் ப்ராப்பர் சப்போர்ட் எடுக்கலை. சப்போஸ் நீங்கள் பை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எபோவ் திஸ் ஹை 63க்கு அப்புறம் போக ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி போங்க, இல்லைன்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் நிறைய ஃபேக்ஸ் நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். ஸோ சில்வர் வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். 32.6 ஆர் 32.7ல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வர ட்ரை பண்ணும். இன்னும் ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் ஆகலை டேல. ஸோ 4 ஹவர்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகி நின்றுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இங்கே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் போயிட்டு இப்போ இதுக்குள்ளே இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி இன்னொரு ஹைக் போக மார்க்கெட் ட்ரை ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் அதுக்கான எந்த ஒரு க்ளூவும் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகலை. இப்போ வரைக்குமே மார்க்கெட் வந்து பை சைடு தான் புஷ் பண்ணிட்டு இருக்கு, பை சைடில் தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ எனி பை செட்டப் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு இந்த இடத்துல இப்படி போயிட்டு இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ஃபேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இன்னொரு ஹைக் மார்க்கெட் கொடுக்கலாம். ஸோ இந்த கரெக்ஷன் வந்து பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக நடக்கலாம். இப்போ நடந்ததே கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கலாம் ஒன்று, இல்லை இது கொஞ்சம் டீப்பர் கரெக்ஷனாக நடந்தால் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 கிட்டேயோ அல்லது 130 கிட்டேயோ தான் மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேயே அந்த கரெக்ஷன் முடிச்சு ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்டடாக மார்க்கெட் வந்து இந்த ஹையை இப்படி பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கு. அதனால இங்கே பை போகலாமா, தாராளமாக போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து இந்த இது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பை ஸ்டார்ட் அப் பண்ணோம். 20க்கு கீழே ஒரு சின்ன பை வச்சு மார்க்கெட்டில் பை போக ட்ரை பண்ணிச்சு இந்த ஏரியாவில். ஸோ அது வந்து ஃபெயில் ஆகிட்டு இப்போ திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிஸ்கி பை தான், இது கண்டிப்பாக ஸ்டாப் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்கிறீங்க, மார்க்கெட் கொஞ்சம் இப்படி ரைஸ் ஆச்சுன்னா இங்கே உங்கள் ஸ்டாப்ஸை நிறுத்திட்டு இந்த இடத்துல பாதி புக்கிங் பண்ணிட்டு ட்ரையல் பண்ணணும். இது கொஞ்சம் ஓப்பன் டார்கெட்டாக எதிர்பார்க்குறோம். ஒருவேளை இது ஃபெயில் ஆயிடுச்சு, நேராக மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சு, திருப்பி இந்த ஜோன்லையும் நம்ம பை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட்டில் செல் செட்டப் இன்னும் கிடைக்கல. பை செட்டப்பை எங்கெல்லாம் சின்ன சின்ன பைஸ் கிடைக்குதோ சின்னதாக எஸ்எல் வச்சு பை போக ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப்லாம் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ இது மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஃபேஸ் கிடையாது, இது வந்து ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இது தெரிஞ்சு நீங்கள் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஏரியாவில் இப்போ பை எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிறத ஸ்டாப் வைங்க, கண்டிப்பாக ஸ்டாப் வைங்க. ஏன்னா இந்த இடத்துல 2-3 தடவை ஸ்டாப் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா கீழே வந்து 12 தான், 12க்கு கீழே தான், 212க்கு கீழே தான் நல்ல சப்போர்ட் இருக்கு. பட் நமக்கு மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவல்ல இருக்கிறனால ஒரு ஃபேக்கா அப்படி உடைச்சிட்டு கூட மார்க்கெட் மேலே போகும். அதனால நம்ம இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாம். இது பை செட்டப்கான ஏரியா தான். பட் ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா இதை நீங்க ஒமிட் பண்ணிடுங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கீழே 16 பக்கமா வைக்கணும். உடைச்ச உடனே அடுத்த சப்போர்ட் ரெடியா இருக்கு, 12லையும் மார்க்கெட் பை ஆக சான்சஸ் உண்டு. இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் வந்து பை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பை போகணும்னா எபோவ் 27.5க்கு மேலே மார்க்கெட் போகுது. ஓகே, இந்த இடத்துல அப்படி 27.5க்கு மேலே மார்க்கெட் போனால் பை எடுத்துக்கங்க. இதையே கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் லாங் ஸ்டாப் லாஸ் என்னால் வைக்க முடியும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த 16.5 கிட்ட உங்கள் ஸ்டாப் லாஸ் வைங்க. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. 27.5க்கு மேலே மார்க்கெட் போகும்போது என்ட்ரி எடுத்துட்டு லோவர் ஸ்டாப் லாஸாக வைங்க. இல்லை என்னால் ஸ்டாப் லாஸ் பெருசாக வைக்க முடியும்னா நீங்கள் ரேண்டமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டப் கிடைக்கும் போது இங்கே என்ட்ரி போயிட்டு கீழே 16.5 கிட்ட வைங்க. ஒருவேளை மார்க்கெட் ட்ரிகர் ஆயிடுச்சு, இந்த ஸ்டாப் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. கீழே இந்த ஏரியாவில் மார்க்கெட் திருப்பி இந்த டிமாண்ட் ஏரியாவில் திருப்பி மார்க்கெட் பை எடுக்க ட்ரை பண்ணும்.
ஸோ இங்கே நம்ம பை ட்ரை பண்ணோம். இந்த லோ உடையிற வரைக்கும் பை செட்டப்ஸ் கிடைச்சா மட்டும் எடுங்க. உங்களுக்கு செல் செட்டப் இருந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். ரெண்டுக்குமே நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பை போகிறோம், நாங்கள் இந்த ஸ்டாப் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்களுடைய செட்டப்பில் கிடைத்தால் மட்டும் எடுங்க. உங்களுக்கு ஒருவேளை இது பை செட்டப் இல்லை செல் செட்டப்னு தோணுச்சுன்னா நீங்கள் செல் எடுங்க. நாங்கள் ரிஸ்கி பை தான் இங்கே சூஸ் பண்ணுறோம். ஓகே, நாளைக்கு மதியம் லைவ் மீட்டில் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ.